அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்ட போகும் ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில மிதுனராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதி ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறதுங்க. ஏனென்றால் அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா என் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாத தெய்வீக சக்தியாக அமைகிறது. வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கேற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீப ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக நாம் பூஜித்து வருகிறோம். அந்த வகை நிகழ இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாக சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூஸ் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமா தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பொருள் வரத்து உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று இவ்வளவு நாட்களாக தடை தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் புரட்டாசி மாதம் அமைய போகிறது. அதே போல் ஆரோக்கியமும் சீராகுங்க. தொழில் வளம் பெருக இருக்கு. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு என்பதால் நீங்கள் தாராளமாக இந்த பயணங்களை ஏற்கலாங்க. அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பலன் தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை புதிதாக மேற்கொள்ளக்கூடியவர்களும் அல்லது ஏற்கனவே மேற்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3இல் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள்ல சாதகம் இருக்குங்க. அதே போல இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அதை முடித்து கொள்ள வேண்டும். உபரிபலமாக இருப்பதால கலைஞர்களுக்கு சிறந்த நன்மைகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் தடைபட்டு வந்த வாய்ப்புகள் இனி வரும் தருணங்கள்ல உங்கள் இல்லம் தேடி வர இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுவரை நீ உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே செவ்வாயினுடைய அமைப்பினால் முன்கோபம் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது குடும்ப பிரச்சனைகளை குறிக்குதுங்க. ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரையும் உண்டு. ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜனன கால ஜாதகத்தின்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரித்ததால் அத்தகைய பலம் உருவாகியது. ஸ்ரீ ராமபிரான் பட்ட துன்பங்களை கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசிதாசரின் மானச சரித் மானஸ் ஆகிய நூல்கள் விவரிக்கின்றன. இத்தருணங்கள்ல வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை நெருங்கி
நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனை ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாகவே முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண முயற்சிகள்ல தடங்கள் போன்றவை பிரச்சனைகள் என பல கவலையை ஏற்படுத்தி வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. நண்பர்களும் பகைவர்களாக மாறுவார்கள். அதனால் சொல்லியும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு தருணமா தான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அன்றாட பணிகளை நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்க உதவும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து வரும் மிதுன ராசியினருக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் வியாபாரம் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுக்குங்க. கருத்து வேற்றுமையினால் பங்குதாரர்கள் சிலர் விலக நேரிடுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடங்களும் தாமதம் ஏற்படுவதால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படக்கூடுங்க. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் ஓரளவே அனுகூலமாக அமைந்திருப்பதால் வாய்ப்புகள் குறைய இருக்கு. வருமானமும் பாதிக்கப்படுங்க. பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்கும். மக்களிடையேயும் ஆதரவு குறையுங்க. பலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடுங்க. இத்தருணங்கள்ல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய தயாரிப்புகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் குறைவதால வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல தற்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் பெற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானம் கிடைக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகள்ல கடினமாக உழைக்க வேண்டி வரும். விவசாய பயிர்கள் தொழிலுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் குறைவின் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் 2 ஒன்று குரு பகவான் மற்றொன்று சுக்கிரன். இவர்களில் சுக்கிரன் மற்றும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் அங்கு சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவின் தோஷங்களை நிவர்த்தி செய்து அருள்கிறார். பெண்மணிகளின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்கு. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை உறுதியளிக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்குங்க. அனைத்து நன்மைகளும் தாமதமின்றி உங்களுக்கு உடனே கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.